பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களும் திறந்து பொன்னையும் தூபங்களையும் வெள்ளியையும் போல அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பிறந்து ஒரு வீட்டிலே இருக்கிறார். அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்றால் சாதாரணமாக ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். இந்த சாஸ்திரிகள் முதலாவதாக எங்க போனார்கள்னாக்கா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று ஒரு நட்சத்திரம் தோன்றி அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆமா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அந்த அஸ்ட்ராலஜிங்க வந்து எங்க போனாங்கன்னாக்கா ஏரோது ராஜா வீட்டுக்கு போனார். ஏன்னா பிறந்திருக்கிறது ராஜா பிறந்திருக்கிறார், யூத சிங்கர் ராஜா பிறந்திருக்கிறார். இவங்க அங்க போகும்போது ஏரோது வீட்டுல அவர் பிறக்கவே இல்லை. சாதாரணமாக ஏழை குடும்பத்துல அவர் பிறந்திருக்கிறார். அப்போ அந்த அவங்க கிழக்கிலிருந்து அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த இவங்க போய் கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரூட் காமிச்சு கொண்டு இருக்கிறது யாரு தெரியுமா? மனுஷன் அல்ல, அந்த ஸ்டார் ரூட் காமிச்சு கொண்டு இருக்கிறது. அந்த நட்சத்திரம் எப்படி போய் கொண்டு இருக்கிறதோ அந்த அஸ்ட்ராலஜிங்களும் அந்த நட்சத்திரம் பார்த்து போய்கொண்டே இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றப்ப கேளுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டுமானால் என்ன பண்ணுனாக்கா, பிரதர் நான் அந்த இடத்துக்கு வர வேண்டுமானால் எனக்கு லொகேஷன் அனுப்புங்கன்னு சொல்லுவோம். அந்த லொகேஷனை பார்த்து அந்த லொகேஷன் எப்படி போய் கொண்டிருக்கிறதோ நம்ம அப்படி போய்கொண்டே இருப்போம். அந்த நாட்களிலே இயேசு பிறந்தப்போ லொகேஷன் யார் தெரியுமா காட்டுனது? மனுஷன் அல்ல, ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு லொகேஷன் காட்டுனது. லொகேஷன் காட்டின உடனே அந்த பிள்ளை இடத்துல வந்த உடனே லொகேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ள அந்த சாஸ்திரிகள் போனாங்க. போயிட்டு அவங்கள பார்த்து பணிந்து கொண்டார்கள். இயேசுவின் நாமத்துக்கு எல்லாமே முடங்க வேண்டும். அப்பவே இயேசு பிறந்தப்பவே அவருடைய நாமத்துக்கு முடங்கினாங்க. சாஸ்திரிகள் சாதாரணமாக மனுஷனுடைய கால்களில் விழ மாட்டாங்க. இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். அப்பொழுதே தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்போவே அந்த சாஸ்திரிகள் பணிந்து கொண்டு அவரை கனம் படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படியாப்பட்ட தேவன் நம்மளுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார். உண்மையாகவே கிறிஸ்துமஸ் என்றால் என்னன்னா, கிறிஸ் என்றால் கிறிஸ்து, மாஸ் என்றால் ஆராதனை, கிறிஸ்துவின் ஆராதனை. தேவனை துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுக்காக தான் கிறிஸ்து நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் என்று வேதம் ஏசாயா 43:21 சொல்லிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் என்றால சிலர் எப்படியானாக்கா 12 மணி ஆகுதோ இல்லையோ கவுண்டன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 12 மணி ஆயிடுச்சுனாக்கா குடிக்காதவன்லாம் அன்னைக்கு தான் நல்லா குடிப்பான். தேவனை துக்கப்படுத்துற காரியம் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யவே கூடாது. தேவன் இந்த உலகத்திலே நம்மளை எதுக்காக படைத்திருக்கிறார், தேவன் இந்த உலகத்திலே நம்மளை எதுக்காக கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை அறிய வேண்டும். இனியும் நம்ம அவரு அறியாத, கிறிஸ்துமஸ் என்றால் தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனை துக்கப்படுத்துற காரியம் நம்ம செய்யவே கூடாது. இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.